கிறிஸ்துவனுடைய பெயரினாலே இந்த நாளிலும் இந்த செய்தியை யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல தேவனே, இந்த வேலையில உங்க நோக்கி பார்க்கிறோம். கிருபையுள்ளவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளிலும் வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களோடு கூட பேசுங்க. உங்களுடைய வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரினால கேட்கிறேன், உயிருள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். பாருங்களேன், இந்த வேத வசனம் சொல்லுகிறது, தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, அப்படி தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனாய் மாறுகிறது மட்டும் இல்ல, அவனுக்குள்ள நித்திய ஜீவன் நிலைத்திருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி 16வது வசனத்தை வாசிங்களேன். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். பாருங்களேன், அப்போ அவனுக்குள்ள என்ன இல்லைன்னா நித்திய ஜீவன் கிடையாது, மரணத்துல நிலை கொண்டிருக்கிறான். சகோதரத்துல என்ன பண்ணுங்க, அன்பு கூறுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தன் சகோதரனுக்காக என்ன பண்ணணுமா, ஜீவனை கொடுக்கணும் அப்படின்னு வசனம் வரும் பாருங்க. 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்களேன், அப்போ தன் சகோதரனை பகைக்க கூடாது. அப்படி பகைத்தால் மனுஷ கொலைபாதகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்துல மனுஷ கொலைபாதகன் என்று யார சொல்லனா, பிசாசதான், சாத்தானதான் வேதம் மனுஷ கொலைபாதகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே வார்த்தையை வேதம் தன் சகோதரனை பகைக்கிற ஆட்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அப்போ கொலை செய்யறதுனா என்ன, கொலைபாதகன்னா என்ன, சகோதரனை பகைப்பது என்றால் என்ன, சகோதரனுக்காக தன் ஜீவனை கொடுப்பது என்றால் என்ன அப்படின்றத தான் நாம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இதை தான் நமக்கு இந்த சத்தியத்தை கற்றுத்தர அவர் விரும்புகிறார். அப்போ ஜீவன் அப்படின்னா என்னன்னு பார்த்தலாம். நம்முடைய ஜீவன் எது? ஏன்னா நம்முடைய ஜீவனை தான் என்ன பண்ணுமா, சகோதரனுக்கு தரணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய ஜீவன் எது அப்படின்னா, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். கிறிஸ்து எனக்கு ஜீவன் போதுமானது. யார் தாங்க ஜீவன்? நம்முடைய ஜீவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ஜீவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல வாசிக்கிறோம் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்போ நமக்குள்ளார பிழைத்திருப்பது, ஜீவிப்பது, ஜீவனாய் இருப்பது யாருங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஜீவனாய் இருக்கிறாரு. இப்போ இந்த 1 யோவான் 3:12 திரும்ப வாசிங்க. ஆனா நீ என்ன பண்ணக்கூடாது, 15ல பாக்குறோம், சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கா. 12 வாசிங்களேன். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். இப்ப அந்த மனுஷ கொலைபாதனுக்கு இந்த வேத பகுதியில யார எடுத்துக்காட்டா உதாரணமாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் காயினை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க என்ன நடந்தது பாருங்களேன். 12 முடிஞ்சிச்சுங்களா?
காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எதிர் நிமித்தம் அவனை கொலை செய்தான். தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது. பாருங்களேன், இங்க ஒரு கொலை நடந்தது. முதல்ல வேதத்துல பார்க்கிறோம். உலகத்துல நடந்த முதல் கொலையே இதுதான். தன் சகோதரனை கொலை செய்த ஒரு காரியம். காயின் தன்னுடைய தம்பியாகிய ஆபேலை கொலை செஞ்சான். அப்ப இந்த கொலையை தான் என்ன பண்ணுது வேதம் எடுத்து காண்பிக்கிறது. அப்போ ஆபேலுடைய கிரியை எப்படிப்பட்டதா இருந்துச்சாங்க? அது நல்ல கிரியையா இருந்தது, நீதியுள்ள கிரியையா இருந்தது. ஆனா காயினுடைய கிரியை பொல்லாததா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஆபேல் என்ன கிரியை செய்தான் அப்படின்னு வாசித்தோம்னா, நம்ம எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். அப்போ விசுவாசத்தினால, அதாவது ஆபேல் ஒரு விஷயத்தை விசுவாசித்து இருக்கிறான். அந்த விசுவாசத்தினால அவன் என்ன பண்ணானா, காயின் கொடுத்த அந்த காணிக்கை காட்டிலும் இவன் பலியை காட்டிலும் மேலான ஒரு பலியை கொடுத்தான். என்ன பலி கொடுத்தாங்க வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். பாருங்களேன், இந்த ஆபேல் ஒரு ஆட்டையோ இல்ல மாட்டையோ கொண்டாந்து பலி எடுக்கிறான். அப்படி பலியிடும் போது எப்படி பலியிட்டானா, விசுவாசத்தினாலே அதை செய்தான். என்ன விசுவாசம்? அவனுடைய விசுவாசம்னா, நான் இடுகிற இந்த பலி, இந்த பலியினாலதான் நான் நீதிமான், இந்த பலிதான் என்ன நீதிமானாய் மாற்றுகிறது என்று விசுவாசித்தான். இந்த பலிதான் நான் மரித்தாலும் உயிரோடு எழும்புவேன். அதாவது பேசுகிறேன்னா என்ன அர்த்தம்? மரித்தும் பேசுகிறான்னா என்ன? மரித்தாலும் உயிரோடு இருப்பேன், நான் ஜீவனை பெற்றுக் கொள்ளுவேன், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுவேன் அப்படின்னு விசுவாசித்தான். எதை விசுவாசித்தாங்க? பலிய விசுவாசித்தாங்க. இதுதான் நீதியுள்ள, இதுதான் அவனுடைய கிரியை நீதி உள்ளதா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய கிரியை நீதி உள்ளதுன்னா என்ன அர்த்தம்? பலிய விசுவாசிப்பதுதான். அப்ப பலிய விசுவாசித்தாதான் ஒரு மனுஷன் ஜீவனோடு இருக்க முடியும், ஒரு மனிதன் மரித்தாலும் ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான் அப்படின்னா, இந்த ஜீவனை, ஏன்னா இந்த ஆபேல் என்ன செஞ்சான்னா பாருங்களேன், ஆதியாகமம் 3:15 நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 3:15 வாசிங்க. அவன் என்ன பேசுறான்? ஆபேல் ஏன்னா மரித்தும் பேசுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? பாருங்களா, மரித்தும் பேசுகிறான் அப்படிதானே இருக்குது. அந்த வசனத்தை வாசிங்க, அந்த வார்த்தையை மட்டும் வாசிங்க. ஆபேல் அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான்னா என்ன அர்த்தம்னா, அவன் மரித்த பேர் தான் பேசுனது இல்ல, அவன் மரிப்பதற்கு முன்பாகவும் அதை பேசி இருந்திருக்கிறான்னு அர்த்தம். அவன் பேசிட்டு இருந்தான், மரிச்சிட்டான், ஆனாலும் இப்பயும் பேசுகிறான். அப்போ அவன் என்ன பேசினான்னா, பலியினாலதான் நீதிமான், பலியினாலதான் நான் பிழைக்க போறேன், இந்த பலிதான் என்ன பிழைக்க செய்யணும் பேசி இருக்கிறான். என்ன பேசி இருக்கிறான்? யார் கிட்ட பேசினா? அங்க இருந்தது யாருங்க? 3 பேர் தான். ஆதாம், ஏவாள், இந்த காயின். இந்த 3 பேர் கிட்ட என்ன பேசி இருக்கிறான்? எதை பத்தி பேசினா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 3:15 வாசிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். பாருங்களேன், இந்த ஆதாமும் ஏவாளும் பாவத்துல விழுந்துட்டாங்க, தேவனுடைய வார்த்தையை மீறிட்டாங்க, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியில, பாவம் உள்ள பிரவேசிச்சு, மரணம் உள்ள வந்துடுச்சு. இப்ப இந்த பாவத்தை, மரணத்தை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு நாள் வந்து பலியாகி, அதான் அதனுடைய அர்த்தம், நான் உங்களை மீட்டெடுப்பேன், இதுல இருந்து, இந்த பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து என்ன பண்ணுவேன்? மீட்டெடுப்பேன்னு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறாரு. அத அங்க இருந்தது 4 பேரு. இந்த 4 பேர்ல யார் மட்டும் தாங்க இப்ப விசுவாசித்தது? ஆபேல் மட்டும். பாருங்க, 2 பேர், ஆதாமும் ஏவாளுக்கும் சொல்லப்பட்டது. இந்த ஆதாமும் ஏவாளும் தேவன் எப்படி நாம ரட்சிக்க போறார் என்ற விஷயத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறாங்க.
சொன்னது இவங்க சொன்னதோட சரி. ஆனா அதை விசுவாசித்தது யார் மட்டும்தாங்க? இந்த ஆபேல் மட்டும்தான் விசுவாசிச்சு. அதனாலதான் விசுவாசத்தினாலே ஆபேல் காணிக்கை என்ன பண்ணி போறாங்க? பலி என்ன கொடுக்குறாங்க? கொடுத்தது மட்டும் இல்ல, அந்த பலிதான் என்ன மீட்கும், நீதிமான ஆக்கும். அந்த பலிதான் என்ன நித்திய ஜீவனை கொடுக்கும் என்றத அவன் விசுவாசித்தான் என்று வேதம் சொல்லுங்க. இவங்களாம் என்ன பண்ணுங்க? விசுவாசிக்கல. இவன் விசுவாசத்து மட்டும் இல்ல, இத பேசவும் செஞ்சிருக்கிறான் அவங்க கிட்ட. ஆனா அவங்க இப்ப நம்பல. இந்த ஆபேல் மட்டும் என்ன பண்ணாங்க? பலியே நம்பினான். இது எதற்கு அடையாளம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காய் பலியாவார். இந்த பலிதான் என்ன நீதிமானாய் மாற்றும். இந்த பலிதான் என்ன நித்திய ஜீவனுக்குள்ளார கொண்டு போகும் என்பதுதான் சத்தியம். இது அவன் விசுவாசத்து மட்டும் இல்லை, அவன் பேசவும் செஞ்சான். பாருங்களேன், இப்போ ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ள யார் இருக்குதுங்க? எந்த ஜீவன் இருக்குதுங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் பலியான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனாய் இருக்கிறார். ஜீவன் நமக்குள்ளார இருக்கிறது. இந்த ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். அதுதான் நம்ம கலாத்தியர் வாஸ்தம், நிருபங்கள்லாம் வாஸ்தம். இப்ப நமக்குள்ளார நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை தந்திருக்கிறார். அதாவது ஜீவன் என்பது எதுங்க? சுவிசேஷம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, தரித்திரங்களுக்காக மரித்தார். மரித்து 3ஆம் நாள் உயிரோடு வந்தார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதுதான். இனிமேலும் அவர் உயிரோடு நம்மை சந்திக்க வரப்போகிறார் என்பதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை நமக்குள்ளார வச்சிருக்கிறாருங்க. அதுதான் ஜீவன். இப்ப நமக்குள்ளார இருக்கிற இந்த ஜீவனை நம்முடைய சகோதரருக்கு தரணுமா? அதுதான் 12ல வாசிக்கிறோம். வாசிங்க 16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே, பாருங்களேன், தம்முடைய ஜீவனை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன் நமக்குள்ளார இருக்கிறது. அந்த ஜீவன் வந்த பேர் தான், அதாவது சுவிசேஷம் தான் அந்த ஜீவன். இந்த சுவிசேஷம் இயேசு எனக்காய் பலியானார் என்பதுதான். இது வந்த போதுதான் நமக்குள்ளார ஜீவன் வந்தது, நாம ரட்சிக்கப்பட்டோம். இப்ப அந்த ஜீவன் நமக்குள்ளாரதான் இருக்குது. இந்த ஜீவனை வாசிங்க. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய். இப்போ நாம இந்த ஜீவனை சகோதரனுக்கு கொடுக்க கடனாளியா இருக்கணும். அப்படின்னா என்ன? நம்ம உயிரை கொடுத்தது இல்லைங்க. நம்முடைய ஜீவனாகி இயேசு கிறிஸ்துவை, இயேசு எனக்காய், இயேசு உனக்காய் தான் பலியானார் என்கிற இந்த சுவிசேஷத்தை என் சகோதரனுக்கு நான் சொல்லணும், மற்றவர்களுக்கு நான் சொல்லணும். அப்படி சொன்னாதான் நான் ஜீவனை கொடுக்கிறேன்னு அர்த்தம். அப்படி சொல்லலாம் என்ன தெரியுமா அர்த்தங்க? இப்போ வாசிங்க 15. தன் சகோதரனை பகைக்கிற எவனும், தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நமக்குள்ளார ஒரு நாள் நாம இயேசுவை விசுவாசித்தோம், அவருடைய பலியை நம்பணும், நமக்குள்ளார ஜீவன் வந்தது, நாம பிழைத்து கொண்டோம், நாம இப்போ ஜீவனோடு இருக்கிறோம். இந்த ஜீவனை என் சகோதரனுக்கு நான் சொல்லணும், சுவிசேஷத்தை நான் மற்றவங்களுக்கு சொல்லணும். இல்லனா நான் ஒரு கொலைபாதகன், கொலைகாரன் வேதம் சொல்லு. கொலைபாதகனா யாருங்க? சாத்தான். ஏன்னா அவன் நீ சுவிசேஷத்தை சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பான்? ஜீவனை பெற்றுக் கொண்டிருப்பான். நீ தானடா அவனை சாகடிச்ச. பாருங்களேன், ஒரு ஆள் இருக்கிறாங்க, ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க, உயிருக்கு போராடி இருக்கிறாங்க, பார்த்துட்டு அங்க யாரும் இல்லை, நம்ம தான் இருக்கிறோம், பார்த்துட்டு உதவி செய்யாம நம்மமான் கண்டுக்காத போனா என்ன அர்த்தங்க? அவனை கொலை செஞ்சிட்டோன்னு அர்த்தம். துடிக்க உயிருக்கு போராடி இருக்கும்போது பாருங்களேன், இயேசுவை அறியாத இருக்கிற இந்த ஜனங்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு ஜீவன் வேணும்னா நமக்குள்ளார இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற இந்த ஜீவனை, இந்த சுவிசேஷத்தை நான் மற்றவங்களுக்கு சொல்லிதான் ஆகணும், என் சகோதரன். அப்படி சொல்லலாம், அது நான் தான் மனுஷ கொலைபாதகன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்க சுவிசேஷத்தை சொல்லுகிற நபரா இருக்கணும். ரட்சிக்கப்பட்டது மட்டும் போதாது. நீங்க ரட்சிக்கப்பட்டதுலாம் நல்லது, சபைக்கு வருவதெல்லாம் நல்லது, தேவனை ஆராதிப்பது நல்லது, தேவை. ஆனா ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க? சுவிசேஷத்தை சொல்லணும். இந்த சுவிசேஷத்தை சொல்லலாம் என்ன ஆகும்? ஒண்ணு, உன் சகோதரனை
கொலை செஞ்சிடுற, மனுஷ கொலைபாதகனா மாறிடுற. அடுத்தது உனக்குள்ளார என்ன இருக்காதான்? நீ பெற்றுக்கொண்ட இந்த நித்திய ஜீவன் நிலைத்து இருக்கா? இயேசுவை விசுவாசிக்கும் போது, ரட்சிக்கப்பட்ட போது எல்லாரும் நாம ஜீவனை பெற்றுக்கொண்டாங்க, இயேசுவை பெற்றுக்கொண்டோம், நம்ம ஜீவனோடு தான் இருக்கிறோம். ஆனா இந்த ஜீவன் நிலைத்து இருக்கணும்னா சுவிசேஷத்தை சொல்லணும்னா, நம்ம நிறைய நேரம் என்ன நினைச்சுட்டு இருக்கிறாங்க, ஆராதனைக்கு கலந்துங்கன்னா போதும், அவ்வளவுதான்பா என் வேலை முடிஞ்சுது அப்படின்னு நினைச்சுக்கிறேன். இல்லைங்க, சுவிசேஷத்தை சொல்லணும். ஆராதனை ஞாயிறு ஆராதனை நம்ம கலந்து கொள்வது முக்கியமானது. ஆனா அதே சமயத்துல சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க, விட்டுடக்கூடாது. சுவிசேஷம் ஒவ்வொரு நபரும் சொல்லணும். பவுல் அதனால்தான் சொல்றாரு, சுவிசேஷத்தை சொல்லுவது என்மேல் விழுந்த கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சுவிசேஷத்தை சொல்லலாம், எனக்கு ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம சுவிசேஷத்தை சொல்லலாம், மனுஷ கொலைபாதகனாய் மாறிடுறோம். ரெண்டாவது, நித்திய ஜீவன் நமக்குள்ளார என்ன பண்ணலையாங்க, அது நிலைத்து இல்லாம போயிடுது அப்படின்னு வேதம் சொல்லி. அதனால இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள், நாம எல்லாரும் சுவிசேஷத்தை சொல்ல கடனாளிகளா இருக்கிறோம், கடமைப்பட்டு இருக்கிறோம். சுவிசேஷத்தை சொன்னாதான் நீ கொலைகாரன் கிடையாது, சுவிசேஷத்தை சொல்லலாம் நீ கொலைகாரன் வேதம் சொல்லுது. ரெண்டாவது, உனக்குள்ளார நித்திய ஜீவன் இருக்காது, நிலைத்து இருக்காது என்று வேதம் சொல்லுது. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம், ஒரு முடிவு எடுப்போம். இனி நான் சுவிசேஷத்தை சொல்லுவேன், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷத்தை என் மற்ற சகோதரர்களுக்கு நான் சொல்லுவேன். ஒரு முடிவோடு நாம் ஜெபம் பண்ணலாம். நல்ல தேவனே, இந்த வேலையில உங்களை நோக்கி பார்க்கிறோம், கிருபையுள்ளவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் மற்ற சகோதரர்களுக்கு சொல்ல எங்களுக்கு உதவி செய்கிறார். எங்களோடு கூட இருந்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறேன் உயிருள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.